எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்சைட் என்னன்னு பார்த்தா, ப்ரீடீன் குழந்தைகள், அதாவது 9 தொடக்கம் 12 வயதான குழந்தைகளுக்கு அதிகமாக கோபம் வருது. அவங்க நிறையவே கோபத்தை காட்டுறாங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், பிள்ளைகளோட இமோஷன்ஸை நம்ம எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கு. ப்ரீடீன் குழந்தைகள் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அது பற்றின இன்சைட்டும், ஏன் இந்த கோபம் வருது பிள்ளைகளுக்கு, அதற்கு என்னென்ன காரணங்கள், நாங்க என்னென்ன முறைகள்ல இந்த கோபத்தை கட்டுப்படுத்தலாம் பிள்ளைகள்ல அப்படிங்கறத பாக்குறதுதான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்குது. பொதுவாக ப்ரீடீன் குழந்தைகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அவங்களுக்கு 9 தொடக்கம் 12 வயதுக்கு இடைப்பட்ட காலத்துல முக்கியமான ஒரு உடலியல் உளவியல் மாற்றம் ஒன்று நடக்க போகுது. குழந்தைகள் பருவமடைகிறது, அதாவது ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி, பருவமடைதல் மாற்றங்கள், உடல் ரீதியான மாற்றங்களும், அவர்களது ஹோமோனல் சேஞ்சஸ், அவர்களது உளவியல் ரீதியான மாற்றங்களும் நடைபெற ஒரு முக்கியமான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்துல பிள்ளைகள் சுயாதீனமாக இருக்கணும், அவங்களே அவங்களோட வேலைகளை செய்து கொள்ளணும், இண்டிபெண்டா அவங்க எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுற வயசு. ஸோ இந்த நேரம் இந்த உடல் மாற்றம், உளவியல் மாற்றம் பிளஸ் அவர்களது பர்சனாலிட்டியில வர மாற்றங்கள் எல்லாமே சேர்ந்து பிள்ளைகளுக்கு ஒரு இரிட்டேஷனையும் ஒரு கோபத்தையும் கொடுக்கறது இயற்கையான விஷயம். உங்களோட குழந்தை கோவப்படுதுன்னு சொன்னா அது ஒரு இயற்கைக்கு புறம்பான ஒரு அப்நார்மல் விஷயம் நாங்க கருத தேவையில்லை. இது சாதாரணமாகவே குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம். இந்த வயசுல ஏன் பிள்ளைகள் கோவப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, பொதுவாக ஸ்கூல்ல பிள்ளைகள் ஒரு படிப்புல ஒரு அளவு, ஒரு 9-10 வயது பிள்ளைன்னு சொன்னா ஒரு ஆண்டு 5, 6 அந்த வயசுல இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து அந்த செகண்டரிக்கு போறாங்கன்னு படிப்பு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இதுல கோப்பப் பண்ண முடியாம பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க. அது இல்லாம ஸ்கூல்ல இந்த வயசை அடுத்தவங்களை கேலி பேசுற, கிண்டல் செய்யற வயசா இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள புலியிங் அல்லது கேலி கிண்டலுக்கு ஆளாகிற இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இதை பிள்ளை ஸ்கூல்ல காட்ட முடியாது. ஏன்னா காட்டினா, ஒரு நண்பர் கேலி செய்யற அந்த கோபத்தை காட்டினா பிள்ளையால அந்த இடத்துல சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ பிள்ளை என்ன செய்யும்னு சொன்னா, வீட்டை வந்தது பிறகு அந்த கோவத்தை தன்னோட சகோதரர்கள்ல, தன்னோட பெற்றோர்ல காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம ஒரு குழந்தை 9 தொடக்கம் 12 வயதா இருக்கக்குள்ள வீட்டுல பொதுவாக இன்னும் 2 குழந்தைகள் இருக்க சான்சஸ் இருக்கு. சிப்ளிங் ரைவல்ரி, பிள்ளைகள் சகோதரர்களுக்கு இடையில பிரச்சனைகள் வாருது, சண்டைகள் வாருது. இது கூட இந்த பிள்ளைகள் கோவப்படுவதற்கு ஒரு சான்ஸாக இருக்கும். வேற என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வயசு தான் இண்டிபெண்டாக இருக்க வேணும். இவ்வளவு நாள் நாங்க குழந்தைகளாகவே நடத்தி இருப்போம். பிள்ளை இப்ப ஃபீல் பண்ணும், ஏன் இவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க, வெளியே தனியா போக விடுறாங்க இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட போக விடுறாங்க இல்ல, நமக்குண்டு ஒரு டிவைஸ் கொடுக்குறாங்க இல்ல, அப்படியெல்லாம் பிள்ளை கம்பேர் பண்ண தொடங்கும். அடுத்தது, நாங்க இப்ப இருக்கிற காலத்துல பிள்ளைகள் அட்வான்ஸ், முந்தி இருந்த பிள்ளைகளை விட, அதாவது எங்கட 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவோம், 80s 90s கிட்ஸ் நாங்க 9-10 வயதுகள்ல சின்ன பிள்ளையாகவே விழுந்து கொண்டிருந்தோம். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகள் ரொம்பவே அட்வான்ஸ்ட் ஆனவங்க. அவங்களோட எக்ஸ்போஷர் வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க உங்களோட 9-10 வயசு இப்ப இருக்கிற 9-10 வயசு பிள்ளைகளோட கம்பேர் பண்ண முடியாது. பெற்றோர் இப்படி கம்பேர் பண்றதாலையும் அதுவும் ஒரு காரணமா இருக்கும் பிள்ளைகள் கோவப்படுறதுக்கு. இந்த ப்ரீடீன் பிள்ளைகள் இந்த கோவத்தை வித்தியாசமா வெளிப்படுத்துவாங்க. ஒன்று பிசிக்கலி பிள்ளை எப்பவுமே ஒரு இரிட்டபிளா, கோவமா, முகம் சிவத்து அந்த மாதிரி வெளிப்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா சில பிள்ளைகள் பொருட்கள் மீது காட்டுவாங்க, மற்ற நபர்கள் மீது காட்டுவாங்க. அவங்கள விட பவர் குறைந்த அண்ட் அவங்க கருதக்கூடிய தன்னோட தம்பி தங்கைகள், இளையவர்கள், வீட்டுல வேலை செய்யறவங்க, அப்படியானவங்களோட மேலே பிள்ளைகள் இந்த கோவத்தை காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா பொருட்களை வீசி உடைக்கிறது, பொருட்கள் கதவை வேகமாக அடைக்கிறது, இந்த மாதிரி பொருட்கள் மீது கோவத்தை காட்டுவாங்க. சில பிள்ளைகள் இமோஷனலா காட்டுவாங்க, இமோஷனல் அவுட்பர்ஸ்ட்னு சொல்லுவோம். அழுவாங்க, தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. இல்லாட்டி தனிமையாகுவாங்க, அந்த இடத்தை விட்டு அவங்க லீவ் ஆகி ஒரு ரூம்ல போய் ஒரு மூலையில தனியா இருக்கிறது, இப்படியான முறையிலையும் பிள்ளைகள் காட்டுவாங்க. சரி, இப்ப இந்த ப்ரீடீன் பிள்ளைகள் கோவப்படுறதுக்கு நாங்க என்ன மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பிள்ளைகளோட கோவத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். முதல்ல நாங்க பிள்ளைகளுக்கு இமோஷன்ஸ், அவர்களது உணர்வுகளை பெயரிடுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். எந்த உணர்வாக இருந்தாலும் நாங்க வீட்டுல அந்த உணர்வுகளுக்கு பெயர் கொடுக்கணும். எனக்கு அழுகை வருது, எனக்கு கோபம் வருது, எனக்கு ஆத்திரம் வருது, நான் அப்செட்டா இருக்கிறேன் அப்படிங்கிற வேர்ட்ஸை சின்ன பிள்ளையில இருந்து பிள்ளைகளுக்கு நாங்க பழக்கணும். அப்ப பிள்ளை அந்த மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காது. பிள்ளை எக்ஸ்பிரஸ் பண்ண தொடங்கும்.
அடுத்தது மூச்சு பயிற்சி. பிள்ளைகளுக்கு வந்து பிரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறது வந்து கோவப்படுற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல டெக்னிக்காக இருக்கும். அதாவது 4-7-8 டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகள் வந்து ஆழ்ந்த மூச்சு இன்ஹேல் பண்றது 4 செகண்ட்கள் பிள்ளைகளுக்கு நீங்க டீச் பண்ணலாம். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 4 செகண்ட்கள் வந்து மூச்சை உள்ளுக்கு எடுத்து 7 செகண்ட்கள் பிள்ளை மனசாலேயே 7 வரைக்கும் கவுண்ட் பண்ணலாம். அந்த மூச்சை ஹோல்ட் பண்ணிட்டு பிறகு வந்து 8 செகண்ட்கள் எக்ஸ்ஹேல் பண்ணணும். நல்ல ஆழ்ந்த மூச்சு வந்து வெளிச்சுவாசம் வந்து 8 செகண்ட்கள். இது 4-7-8 டெக்னிக்னு சொல்லுவோம். இது முதல்ல கஷ்டமா இருக்கும். பட் நீங்க பிள்ளைகளுக்கு வந்து பழக்கினீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை எப்பவுமே அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கொள்ளும். அடுத்தது வந்து நீங்க வேற என்ன மாதிரி இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க கடைகள்ல வந்து இந்த ஸ்மைலி பால்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பால்னு சொல்லுவோம். அந்த பால்ஸ் இருக்கும் ஸ்குவீஸ் பண்ற மாதிரி, அல்லது ஸ்குவீஸி டாய்ன்னு சொல்லுவோம். கைகளால நீங்க பிடிச்சு பிள்ளைகள் வந்து அந்த டாய்ஸை வந்து பிடிச்சு ரிலீஃப் பண்றதால வந்து கைகள்ல மசில்ஸ் வந்து அதுக்கு வேலை செய்யற நேரம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், கோபம் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் பால்ஸும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாம பிள்ளைகளை வந்து கோவப்படுறன்னு தண்ணி குடிக்க பழக்கணும். நீங்க பிள்ளைகளோட ரூம்ல வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சு பிள்ளைகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு, முகம் கழுவுறதுக்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷனா நீங்க பிள்ளைகளுக்கு சொல்ற நேரம் பிள்ளை வந்து அதை பழகிக்கொள்ளும். அடுத்தது வந்து உங்களோட நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகளை பொறுத்து பிள்ளைகள் வந்து பிரார்த்தனைகள்ல ஈடுபடுறது, தொழுகையில ஈடுபடுறது, அல்லது வந்து மெடிடேஷன் தியானத்துல ஈடுபடுறது, அப்படி உங்களோட கல்ச்சர், உங்களோட மத நம்பிக்கைகளை பொறுத்து அந்த மாதிரியான ஆன்மீக செயற்பாடுகள்லையும் பிள்ளைகளை ஈடுபடுத்துறதுக்கு இது ஒரு சரியான வயது. 9 வயது 10 வயது வந்து சரியான வயது. நீங்க இந்த வயசுல வந்து பிள்ளைகளுக்கு அந்த ஆன்மீகத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா பிறகு அந்த பிள்ளையை தொடர்ச்சியாக அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஏதுவாக இருக்கும். மற்றது கோவம் வர நேரம் பிள்ளைகளை நீங்க 1 to 10 கவுண்ட் பண்ண சொல்றது, அதுக்கு பிறகு வந்து 10 to 1 ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ண சொல்றது. இப்படி பிள்ளைய ப்ராக்டிஸ் பண்ண நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு அது ஒரு விளையாட்டு மாதிரியும் இருக்கும், ஒரு 9-10 வயது பிள்ளைக்கு. ஸோ அப்படியே பழகிடுவாங்க. நீங்க அதையும் வந்து என்கரேஜ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேல நீங்க பிள்ளைக்கு சொல்லணும், இது ஒரு இயற்கையான விஷயம். இந்த கோவத்துல இருந்து உங்களை நாங்க இது வந்து நீங்க கோவத்தை இப்படியே வச்சிருந்தீங்கன்னு சொன்னா வந்து அது அப்நார்மலா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நாங்க இந்த இடத்துல வந்து இதை நாங்க எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த பயிற்சியெல்லாம் செய்யறோங்கிற இன்சைட்டை பிள்ளைக்கு நீங்க கட்டாயம் கொடுக்கணும். அது இல்லாம நீங்க ஒரு 11-12 வயசு பிள்ளைகள்னு சொன்னா வந்து ஜேர்னல் எழுத பழக்கலாம். முந்தி காலத்துல வந்து டைரி எழுதுற பழக்கம் நிறைய பேருக்கே இருந்துச்சு. இப்ப அந்த பழக்கம் இல்லாமலே போயிடுச்சு. நீங்க பிள்ளைக்கு ஒரு அழகான அட்டையோட கூடிய அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படம் இருக்கிற புக்ஸ், டைரி மாதிரி ஜேர்னல்ஸ் வந்து இப்ப கடைகள்ல இருக்கு. ஸோ நீங்க அப்படி ஒன்று வாங்கி கொடுத்து பிள்ளைக்கு வந்து நீங்க கோவப்படுற நேரம் உங்களோட இமோஷன்ஸ், அந்த இமோஷன்ஸுக்கு காரணம் என்ன ட்ரிகர் பண்ணிச்சு அப்படிங்கிறத பத்தியும், அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, நீங்க கோவத்தில் என்ன செய்தீங்க, பிளஸ் நீங்க வேற என்ன செய்திருக்கலாம், அந்த கோவத்துக்கு நீங்க வேற என்ன செய்திருக்கலாம், அப்படியான விஷயங்களை எழுத சொல்லலாம். பொதுவாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வந்து நீங்க ஒரு சார்ட் மாதிரி செய்யறது, அதாவது ஒரு அட்டவணை மாதிரி. நீங்க வந்து அதுல வந்து கோவத்துக்கான காரணம் என்ன, அதுக்கு உங்களோட இமோஷன்ஸ் என்ன, அடுத்த காலம்ல அடுத்தது நீங்க அதுக்கு என்ன செய்தீங்க, பிளஸ் நீங்க வித்தியாசமாக என்ன செய்திருக்கலாம் அப்படிங்கிற 4 காலம் வச்சு நீங்க வந்து ஒரு சார்ட் மாதிரி நீங்க பிள்ளைக்கு நீங்களே போட்டு கொடுக்கலாம். கலர்ஃபுல்லா நல்ல கலர் பென்ஸால நீங்க போட்டு கொடுக்கலாம், வேற வேற கலர்ஸால. ஸோ பிள்ளை அது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி செய்யும். ஸோ கொஞ்ச நாள் போற நேரம் பிள்ளை வந்து பிள்ளைக்கு ஒரு பெர்செப்ஷன் வந்து மாறும். இதை நாங்க இப்படி செய்திருக்கலாம், இதுக்கு நாங்க வித்தியாசமா செய்திருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு நீங்க பிள்ளையோட கம்யூனிகேட் பண்ற நேரம் அந்த புக்கை வச்சு ஓகே நீங்க இதுக்கு இப்படி செய்தீங்க, அதுக்கு பதிலாக வந்து நாங்க இப்படி செய்திருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க பிள்ளைக்கு சொல்ற நேரம் பிள்ளை வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதிகமாக கோவப்படுற ப்ரீடீன் பிள்ளைகளுக்குள்ள நிறையவே ஃபிசிக்கல் டேலண்ட்ஸ் இருக்கும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையவே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பிள்ளைக்கு இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து என்கரேஜ் பண்றது முக்கியமாக இருக்கும். கூட கோவம் வர பிள்ளைகள் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம் ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகளுக்கு வேற வேலை இல்லாத நேரம் வந்து இந்த மாதிரி அதிகமாக கோவம் வரும். ஸோ நீங்க இப்படியான பிள்ளைகளை ஸ்விம்மிங் அல்லது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, டீம் ஒர்க் ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ், ஸ்விம்மிங், இப்படி வந்து நீங்க பிள்ளைகளை ஈடுபடுத்துற நேரம் அந்த பிள்ளை வந்து அதோட உடம்புல இருக்கிற மனசுல இருக்கிற அந்த எனர்ஜியை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வெளிப்படுத்துற நேரம் பிள்ளை ஸ்போர்ட்ஸ்லயும் பெரிய ஆளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லாங் டேர்ம்ல இந்த கோவம் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
சில பிள்ளைகள், சில ப்ரீடீன் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள், எல்லா நேரமும் சொல்ல இல்லாத குறிப்பாக சில பெண் பிள்ளைகள் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல வந்து ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வேளை தெரியாம இருக்கலாம் உங்களோட பிள்ளைக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கான்னு சொல்லி, நீங்க கிராஃப்ட் விஷயங்கள், சின்ன சின்ன அந்த மணி கோர்க்கிறது, மைன்யூட்டா அட்டென்ஷனை எடுக்கிற விஷயங்கள், மணி கோர்க்கிற மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கும், பெயிண்டிங், அப்படியான விஷயங்களை வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு செட்டை வாங்கி கொடுத்து பார்க்கலாம். ஸோ பிள்ளை வந்து பொறுமையா உட்கார்ந்து அதை செய்யற நேரம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து பிள்ளைக்கு வந்து டெவலப் ஆகும். மற்றது உங்களோட பிள்ளையோட ரூம்ல வந்து நீங்க ரூம்லயோ இல்லாட்டி உங்களோட வீட்டில் ஒரு இடம் வந்து காம் கார்னர் சொல்லுவோம். குழந்தைகள் ரொம்பவே கோவப்படுற குழந்தைகள் இருக்கிற வீட்டுல நீங்க ஒரு காம் கார்னர் ஒரு குஷன் பிலோஸோ இல்லாட்டி பிலோஸை வச்சு ஒரு இடம் வந்து ஒரு ஆறுதலாக பிள்ளை ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கார்னரை நீங்க செய்யலாம். அந்த இடத்துல கோவம் வர நேரம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போய் தூங்குங்க அப்படின்னு அந்த இடத்துல போய் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு பிள்ளைகளுக்கு பழக்கலாம். அது இல்லாமல் சில பிள்ளைகள் வந்து மியூசிக்ல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ காம் மியூசிக் வந்து போடுறதாலேயும் வந்து அதுவும் பிள்ளைகளை காமாக்கும். அடுத்தது ரொம்பவே கோவப்படுற பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்னொரு டெக்னிக் என்ன சொன்னோம், பலூன்ஸ் ஊத கொடுப்போம். பலூன்ஸ் கொடுத்து கோவம் வர நேரம் வந்து பிள்ளைய வந்து அந்த பலூனை வந்து ஊத சொல்லுவோம். பிள்ளை வந்து பலூன் ஊதுற நேரம் வந்து அதில் வெளிச்சுவாசம் அதுக்குள்ள வர நேரம் அதுவும் ஒரு காமிங் டெக்னிக்காக இருக்கும். இப்படி கோபத்தை வந்து பிள்ளை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள இயலாம இதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ற பிள்ளை, தொடர்ந்தும் கோபம் இப்படியே இருக்கிற பிள்ளைகள் வந்து பிற்காலத்துல வந்து அந்த பிள்ளைகள் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் மற்றும் உளவியல் காரணங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ஸோ இதுல இருந்து எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்றதுக்காக நாங்க இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை இதுக்கும் பிள்ளைகள் வந்து சரியாகல, இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொன்னா கட்டாயம் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நீங்க நாடி பிள்ளைகளோட கோபத்தை ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வளர்த்து கொள்றதுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோல கொடுக்கப்பட்ட இன்சைட் கட்டாயம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோ வாயிலாக உங்களுக்கு மற்றொரு பிரயோசனமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.